எப்படி தயாரிக்க வேண்டும் அதை பற்றி எங்களுக்கு விளக்கம் சொல்லுங்க தயவுபண்ணி சார். வணக்கம்ப்பா. ஏற்கனவே ஓட்டு போடும் கம்ப்யூட்டர் மிஷின்ல 16 வழிமுறையில குற்றம் செய்ய முடியும். ஆனா அந்த 16 வழிமுறையில குற்றங்கள் மிஷினுக்குள்ள நடக்குது என்ற விஷயத்தை பொதுமக்கள் அனைவரும் தெரியக்கூடாது என்பதற்காக காசு கொடுக்கும்போது இந்த மாதிரி காசு கொடுத்து ஓட்டு வாங்குறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்ப இந்த மிஷினுக்குள்ள போர்ஜரி பண்றாங்கன்ற விஷயம் யாருக்கும் தெரியாம போயிடும். அதுக்காக தான் ஒரு பெரிய குற்றத்தை அதை மறைப்பதற்காக, அதாவது காசு கொடுத்து ஓட்டு போட்டிருக்காங்க, காசு கொடுத்து செவிச்சிருக்காங்க, மிஷினுக்குள்ள ஊழல் பண்ணி செவிச்சிருக்காங்கன்னா அது அசிங்கம் இல்லையா? அதுவாச்சு அவங்க அந்த மிஷினுக்குள்ள ஊழல் பண்றாங்கன்ற விஷயத்தை மறைப்பதற்காக வருஷம் அதாவது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லாருமே அதே மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப கம்ப்யூட்டர் ஓட்டு மிஷினை எப்படி அவங்க பயன்படுத்தியிருக்க வேண்டும் என்றால், இப்ப உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். பொதுமக்கள் சார்பில் நீங்க தெரிஞ்சுக்கங்க. இப்ப ஓட்டு போடுற மிஷின் என்னன்னா அக்யூரேட்டா இருக்கும். அதாவது இப்ப நான் ஓட்டு போறேன் பாருங்க, இந்த 5 வேட்பாளருக்கு சுவிட்ச் அமுக்கினாலும் ஆப்ரேட்டிங் ஆகல. கவனிச்சு பாருங்க. இப்ப தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறதுக்காக சோப் டப்பாவில் தயார் பண்ணியிருக்கேன் மவுஸ். இதை நான் அமுக்கிட்டேன். இப்ப தாமரை சின்னத்துக்கு ஓட்டு போடுறேன். ஒரு ஓட்டு கவுண்டிங்க்கு வந்துருச்சு. என்னைய ஒரு போட்டோ எடுத்துருச்சு. எனக்கு அந்த சின்ன தாமரை சின்னம் பிரிண்டிங் ஆகி அச்சிடப்பட்டு முத்திரை குத்திய வந்துருச்சு. இப்படி வந்துச்சுன்னா பாமரை நம்ம அமுக்கின சின்னத்துல சின்னம் வந்துருச்சு அப்படின்னு நம்பிக்கையோட மடிச்சு ஓட்டு பெட்டிகளை இப்படி போட்டுருவான். இப்படி போடும்போது யாரும் போர்ஜரி பண்ண முடியாது, பணம் கொடுத்தாலும் அங்க வேலை நடக்காது. இப்படித்தான் கம்ப்யூட்டர் ஓட்டு மிஷினை பயன்படுத்தி இருக்கணும். இப்ப அடுத்து ஓட்டு போட போறாரு, தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. இப்ப நான் ரெட்டலைக்கு ஓட்டு போறேன். லைட் எரியுது, பிபி சவுண்ட் வருது, 2வது ஓட்டு போடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. உங்களை ஒரு போட்டோ வர எடுத்துருச்சு. அப்ப ரெட்டலை பிரிண்டிங் ஆகி அச்சிடப்பட்டு முத்திரை குத்திய வந்துருச்சு. அப்ப பாமரன் இப்ப மடிச்சு உள்ள போட்டுறாரு. இப்ப ஆரம்ப காலத்துல எப்படி பண்ணோம், ஒரு ஓட்டு சிரிப்பு மாதிரி கொடுத்து அந்த இதுல குத்திட்டு இந்த அப்படி மடிச்சு உள்ள போற மாதிரி பண்ணோம். ஆனா மக்கள் தடுமாறுவார்கள். ஆனா நம்ம எந்த சின்னத்தை நினைக்கிறோமோ அந்த சின்னத்துடைய சுவிட்சிய நம்ம அமுக்க பார்க்கிறோம். இப்ப தேர்தல் ஆணையரை அனுமதிக்கிறாரு. இப்ப நான் உதயசூரியனுக்கு ஓட்டு போட போறேன். லைட் எரியுது, பிபி சவுண்ட் வருது, 3 ஓட்டு பிரிண்டிங் ஆகி வந்துருச்சுன்னு காமிச்சிருச்சு, போட்டாவும் எடுத்துருச்சு. அப்ப உதயசூரியன் சின்னம் நம்மளுக்கு அச்சிடப்பட்டு முத்திரை குத்தி வந்துருச்சு. அப்ப நான் ஓட்டு போடுறேன். மடிச்சு இப்படி போடும்போது இதுல 3 ஓட்டு இருக்குது, 3 ஓட்டு வெளியே பிரிண்டிங் ஆகி வந்தது மிஷின் காமிக்குது. இதுல எந்த போர்ச்சையும் பண்ண முடியுமா? ஒருத்தர் ஓட்டு போடவே விரும்பவில்லை, நான் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறேன் அப்படின்றவங்க அவங்க என்ன செய்றாங்க, இப்ப எந்த சுவிட்ச் அமுக்கினாலும் ஆப்ரேட்டிங்லாம் ஆகாது. தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. எனக்கு இந்த தேர்தல் ஓட்டு போட எனக்கு பிடிக்கலன்ற நபர்கள் கூட இதை அமுக்கினாங்கன்னா அவங்களுக்கு அச்சிடப்பட்டு வந்துடும். அவங்க இவங்க ஓட்டு போட விருப்பம் இல்லாதவர்கள் அவங்க சிரிப்பை போடுறாங்க. அப்ப 3 ஓட்டு போட்டிருக்காங்க, ஒரு ஓட்டு தேர்தலை புறக்கணிக்கிறவர் ஒரு ஓட்டு போட்டிருக்காரு. அப்ப இதுல போர்ச்சரி பண்ண முடியாது என்றதான் என்னுடைய உறுதியான என்னுடைய கம்ப்யூட்டர் ஒழுங்குமுறை என்பது இதுதான். இப்ப பாருங்க, அடுத்து மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போட போறாரு. தேர்தல் ஆணையர் அனுமதிச்சுட்டாரு. நான் மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போறேன். பிபி சவுண்ட் வந்துச்சு, லைட் எரிஞ்சு, 5 ஓட்டு பிரிண்டிங் ஆகி வந்துச்சு. இது 5வது ஓட்டு நான் மடிச்சு இப்படி போட்டுறேன். இப்ப நான் ரெட்டலைக்கு போடுறேன்னு வச்சுக்கோங்க. ரெட்டலைக்கு இப்படி போட்டுட்டேன். எனக்கு உதயசூரியன் சின்னம் பிரிண்டிங் ஆகி அச்சிடப்பட்டு முத்திரை குத்தி வந்துருச்சு. நான் நிரூபிச்சு தேர்தல் ஆணையத்திட்ட இங்க பாருங்க, நான் ரெட்டலைக்கு போட்டிருக்கிறேன், உதயசூரிய சின்னம் எனக்கு அச்சிடப்பட்டு வந்திருக்குது, இந்த மிஷின் தவறுதலாக இயங்குதுன்னு சொல்ல முடியும். ஏனென்றால் 5வது ஓட்டு நான் போட்டிருக்கிறேன்.
6வது ஓட்டு இதெல்லாம் இந்த மாதிரி மிஸ்டேக் நடந்திருக்கு, இந்த மிஷின்ல கோளாறு இருக்கு, இந்த மிஷினை உடனே சரி செய்யுங்க அப்படின்னு ஒரு சாதாரண பாமரன் சொல்லி இத கேள்வி கேட்க முடியும். அப்ப நீ அடுத்து என்ன பண்றாங்கன்னா, அடுத்த ஆள் ஓட்டு போறாரு, உதயசூரியனுக்கு ஓட்டு போறாரு, 7வது ஓட்டு. அவருக்கு ஓட்டு வரலன்னு வச்சுக்கங்க ஓட்டு. அப்ப அவர் என்ன சொன்னாரு, என்னங்க நான் வந்து உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டேன், 7வது நம்பர் தான் நான் போட்டது, அதுல போட்டா வேற எடுத்திருக்குது, ஆதாரத்தை பாருங்க எனக்கு அச்சிடப்பட்டு வரல அப்படின்னா குற்றச்சாட்டை நம்ம நிரூபிக்கலாம். அப்புறம் ஏன்னா இதெல்லாம் காமிச்சுக்கிட்டு இருக்குல்ல, திருப்பி என்ன செய்றாங்கன்னா ஓட்டு போட விரும்பலன்றாங்க. அவர் வந்து மாம்பழத்துக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறாரு, ஒருத்தர் மாம்பழ சின்னத்துக்கு அமுக்குறாரு. மாம்பழ சின்னம் அச்சிடப்பட்டு வராம நம்மளுக்கு ரெட்டலை பிரிண்டிங் ஆகி வருதுன்னு வச்சுக்கோங்க. அவர் சொல்லுவார், ஏங்க நான் வந்து மாம்பழ சின்னத்துக்கு போட்டிருக்கேன், என்னுடைய நம்பர் என்ன, நான் ஓட்டு போடும்போது 8ஆம் நம்பரை காமிச்சிச்சு, 8ஆம் நம்பர் ஓட்டு வந்து மாம்பழம் பதிவாகி பிரிண்டிங் ஆகாம ரெட்டலை பிரிண்டிங் ஆகி வருது, இந்த மிஷின் கோளாறு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஒரு படிக்காத பாமரன், எந்த டெக்னாலஜி தெரியாதவன் இதை ஆதாரப்பூர்வமாக காமிச்சு சொல்ல முடியும். இப்படி ஒரு தேர்தல் ஆணையம் வந்து இப்படி மிஷினை தயாரிச்சிருந்தா பாராட்டலாம். என்ன இப்ப மடிச்சுட்டு போட்டுறோம். இனி அடுத்து வந்து தேர்தலில் ஓட்டு போட நான் விரும்பல அப்படின்னு சொல்றாரு. அவர் வந்து என்ன பண்றாரு, தேர்தல் ஆணையர் அனுமதிச்ச உடனே அவர் அந்த சுவிட்சை அமுக்குறாரு. 9வது ஓட்டு செல்லாத ஓட்டு. எப்படின்னா தேர்தலை அனுமதிக்கலைன்றது. அவருக்கு வந்து இந்த மாதிரி அச்சிடப்பட்டு பிரிண்டிங் பண்ணி வந்துருது. அவர் இப்படி மடிச்சு போறாரு. அப்ப இந்த மிஷின் என்ன செய்யுது, அமுக்குன உடனே சுவிட்ச் அமுக்குன உடனே பிபி சவுண்டு நம்பர் வருது, அவங்களாம் ஒரு போட்டா வேற எடுத்துருது. இது மூலமா ஒருத்தர் தவறுதலா ஓட்டு போட்டாருன்னா இந்த போட்டா எடுக்குது இல்லையா, அதை வச்சு அவரை கைது பண்ணி 2 ஓட்டு போட்டதுனால நீ குற்றவாளின்னு சொல்லி அவர் தண்டிக்கலாம். குற்றவாளியாக நீங்க நிரூபிக்க முடியும். ஏன்னா வீடியோ மட்டும் வைக்கிறது தவறு. ஓட்டு சுவிட்சியை அமுக்கும் போது, அதாவது தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு, இப்படி அமுக்கும் போது அவர் ஒரு போட்டோ எடுக்குது, அது நம்பர் காமிக்குது, ஏன்னா எத்தனை ஓட்டு இங்க வந்திருக்குது, எத்தனை ஓட்டு இதுல இருக்குன்னு தனித்தனியா காமிச்சிருது. இதுல போர்ஜரி பண்ண முடியாது. அதனால படித்த அரசு ஊழியர்கள், இந்தியா தேர்தல் ஆணையம் கவனிச்சு இந்த கருவியை பார்க்க வேண்டும். 2016 அன்று 16 பிறக்கும் போது இந்த ஓட்டு மிஷினை இந்த மாதிரி தான் பயன்படுத்த வேண்டும். ஏற்கனவே வச்சிருக்கிற கம்ப்யூட்டர் மிஷினை தூக்கி எறிய வேண்டும் என்கிற நோக்கத்துடன், ஏன்னா பொதுமக்களை, டெக்னாலஜி தெரியாத பொதுமக்களை ஏமாற்றக்கூடாது, ஏமாற்றுவது மிகப்பெரிய ஒரு குற்றம், ஏமாறுவதை காட்டிலும் ஏமாற்றுபவர்கள் மிகப்பெரிய குற்றவாளியாக கருதப்படுவார்கள் என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு, இந்த இந்தியன் அறிவியல் கல்வி அறக்கட்டளை சார்பில் சமூக நலம் கருதி வெளியிடுபவர் இந்தியன் அறிவியல் கல்வி அறக்கட்டளை நிறுவனர் PO ஜெயபாண்டி, சயின்டிஸ்ட், தர்மபுரி, பிடமினரி. இந்த மிஷினை பாருங்க, எல்லா பேரும் ட்விட்டர்லையும் பேஸ்புக்லையும் இந்த மிஷினை அறிமுகப்படுத்துங்க, மாணவர்களுக்கு, பொதுமக்களுக்கு, அனைவருக்கும். இதனால எவ்வளவு நன்மைகள், எந்த ஒரு காசு கொடுக்குற பழக்கமும் வராது. ஏன்னா இதுல வந்து எந்த போர்ச்சரியும் பண்ண முடியாது. சுவிட்சிய தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு, சுவிட்சிய போடுறோம், அவரை போட்டோ எடுத்துருது, அவருக்குரிய நம்பர் வந்துருது, அந்த சின்னத்துக்குரிய பிரிண்டிங் ஆகி வருது. இது மாதிரி பயன்படுத்துறதை காட்டிலும் இந்த கம்ப்யூட்டர் மிஷின் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்ப்பா. வணக்கம் சார்.